வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடானது கோயம்புத்தூரில் இருக்கிற சிங்கானூருக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் 4 கிலோமீட்டரில் இருக்கிற ஒண்டிப்புதூர் லொக்கேஷனில் இருக்கிற வீட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட லேண்ட் டைமென்ஷன் 20க்கு 60, 2.25 சென்டில் கீழே மேலே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டப்பட்ட டூப்ளெக்ஸ் ஹவுஸஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட சைட்டும் கிழக்கு பார்த்து இருக்கு, பில்டிங்கும் கிழக்கு பார்த்து இருக்கு. பில்டிங் டிஸ்கிரிப்ஷன் முதல்ல பார்த்துரும், தென் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். பில்டிங் டிஸ்கிரிப்ஷன் போர்ட்டிகோ 17க்கு 16. ஸோ 2 கார், இன்னோவா காரை கூட நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா 17 அடி உங்களுக்கு லென்த் அண்ட் 16 விட்த் இருக்கிறதால உங்களுக்கு இன்னோவா காரே 15.52 தான் உங்களோட லென்த் வரும். தென் கிச்சன் 10x8 ஹால், 16க்கு 16 கீழே ஒரு ஹால், மேலே ஒரு ஹால், செகண்ட் லான்ச் ஹால், 2 ஹால் 16க்கு 16 இருக்கிறது நல்ல விஷயம். அண்ட் பெட்ரூம் 2 பெட்ரூம், 2 பெட்ரூம்க்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. கீழே குபேரமொழியில் ஒரு பெட்ரூம் 16க்கு 10, மேலே குபேரமொழியில் ஒரு 16க்கு 10, 2 பெட்ரூம் அட்டாச்சு. தென் அவுட்டர் பாத் ஒரு 7க்கு 3 வாயு மூலையில் நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு வாஸ்துப்படி இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஃபயர் ஏரியா ஒரு 5x9, பெட் 2 ரெண்டுமே உங்களுக்கு குபேர மூலையில் அமைஞ்சது நல்ல விஷயம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம். தென் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனும் பார்த்துடலாம். ஒயரிங் குந்தன் ஒயரிங், சுவிட்சஸ் GM மாடல் 9 சுவிட்சஸ், பைப்ஸ் காவேரி அண்ட் சுப்ரீம் பைப்ஸ், செப்டிக் டேங்க் உங்களுக்கு 8000 லிட்டர் கேப்பபிள், சம்ப் 9000 கேப்பபிள். இந்த ப்ராஜெக்டை வீட்டை ஆரம்பிக்கும் போது ரோடு கூட போடல, முடிக்கிறதுக்குள்ள தார் ரோடெலாம் போட்டுருக்குன்னா எந்த அளவுக்கு டெவலப்பான ஏரியாவுக்கு தான் அதை பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ நல்ல பக்காவாக டெவலப்பான ஏரியா. 6 மந்த்ஸ்க்குள்ளே பேஸ்மெண்ட்டில் போடும்போதெல்லாம் பாருங்கள் வெறும் மண் ரோடாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கெல்லாம் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். நம்மளோட பில்டிங்கோட பேஸ்லேருந்து பிளிங் பீம் எல்லாமே 1.25 அடிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணப்பட்டதை பார்த்துக்கலாம். நார்த் ஈஸ்ட் ஜலமூலையில் உங்களுக்கு போர்வெல் போட்டிருக்கு 130 அடிக்கு. செம்மண் பூமி இது. செங்கல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ், ஒயிட் பிரிக்ஸ். ஸோ நல்லா காஸ்ட்லியான பிரிக்ஸ், ஒயிட் பிரிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீட்டை பார்ப்போம். மேக்கிங் வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம், இன்டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீட்டோட எலிவேஷனும் ரொம்ப நல்லாவே இருக்குது. க்ரீனிஷ் அயன் அண்டு கிரே எல்லோ, இது 3ஓட காம்பினேஷன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. போர்ட்டிக்கோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 17க்கு 16 டபுள் கார் பார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே ரிஜிட் டைல்ஸ், உங்களுக்கு பார்க்கிங்க்கு ஹெவி டியூட்டி ரிஜிட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிழக்கு பார்த்த இந்த வீட்டுக்கு கிழக்கு பார்த்த சைட்லேயே தலைவாசலும் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோர்லாம் டீக்குட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நார்த் ஈஸ்ட் ஜலமூலையில் உங்களுக்கு போர்வெல் போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு தண்ணி தொட்டியும் ஜலமூலையில் வைக்கணும் வாஸ்துப்படி. ஸோ சம்ப் ஒரு 9000 லிட்டர் கேப்பபிள், 1000 லிட்டர் சின்டெக்ஸ் மாடியில் இருக்குது 2 நல்ல தண்ணி அண்ட் போர்வெலுக்கு 2மே. ஸோ பாருங்கள் வியூ. போர்ட்டிக்கோ எவ்வளோ ப்ராட் போர்ட்டிக்கோ, வீட்டுக்கு போர்ட்டிக்கோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆகிடுச்சு இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் லைன் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ளிகேஷன் வந்து கஸ்டமர் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்ரான் MCB இது எல்லாமே லீடிங் டாப் MCBs பாருங்கள். லெக்ரான் என்ஜினியர் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். இந்த எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் எல்லாமே சேஃப்டி விஷயங்கள் ரொம்ப இதாக இருப்பார். ஸோ இப்போ நம்ம அவுட் பாத்தை பார்க்க போகிறோம். நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் ஒரு அவுட் பாத். ஸோ வாஸ்துப்படி இங்கே ஒரு பாத் இருக்கிறது ரொம்ப நல்லது. டாய்லெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அவுட் பாத் ஒன்று இருக்கிறது. ஸோ இங்கே செட்பேக் ஏரியாவும் நமக்கு வீட்டை சுற்றி நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 1700 கீழே மேலேயும் பில்டிங். லேண்ட் 20x60, 2.25 சென்ட்டு. இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கும். டீக்குட்ல உங்களுக்கு வார்னிஷ் பண்ணப்பட்ட வீட்டுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே அப் டு த ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு லே பண்ணியிருக்கிறது. நமக்கு எப்போவுமே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. வாங்க வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹால் உங்களுக்கு 16க்கு 16. ஸோ கீழே ஒரு ஹால் இருக்க மாதிரி மேலேயும் ஒரு ஹால் இருக்குது. உங்களுக்கு 2 ஹாலும் நல்ல ப்ராட் சைஸில் வென்டிலேஷன் வரா மாதிரி இருக்குது. ஈஸ்ட் பக்கம் மெயின் டோர், கிழக்கு பக்கமும் டோர் இருக்குது, தெற்கு பக்கமும் உங்களுக்கு ஜன்னல் இருக்குது, வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ வெளிச்சம் நல்லாவே வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறத பார்க்கலாம். 2 பக்கம் ஜன்னல் இருக்குது வடக்கு பக்கமே. ஸோ வீட்டுக்கு காற்றோட்டம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹால்
ஒரு பெயிண்ட் பண்ணப்பட்டது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல அட்ராக்டிவாக பிரைட்டான கலரை கொடுக்கப்பட்டிருக்கு. சாஃப்ட் பீச் அண்ட் சாண்டல் பஃப் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற கலர் தான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. டைல்ஸ் உங்களுக்கு செராமிக் டபுள் சார்ஜிங் டைல்ஸ். இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஹால்லேயும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மாடிலையும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு ஆப்ஷன் எப்பவுமே பண்ணிக்கிறது நல்லது தான். ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கே வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த 16க்கு 16 ஹாலோட இது பார்த்தீங்கன்னா கிளாசி டைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஆக்சஸ்குள்ளே போகிறோம். 3 ஆக்சஸில் அக்னிமூலை, சவுத் ஈஸ்ட் அக்னிமூலை. இங்கே 10 கேட்டு கிச்சன், சி டைப் கிச்சன், கிரானைட் டேபிள் டாப் கொடுக்கப்பட்டது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல், வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. டேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேரிவர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே யூ கேன் ஜூம் இட் பண்ணி பாருங்கள். இங்கே கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு லே பண்ணியிருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஃபியூச்சரில் அந்த ஏரியாவில் பெயிண்ட் பண்ண வேண்டாம், அழுக்கு படியாது, ரொம்ப ஈஸியாக வைப் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது, கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ வெளிச்சம் நல்லா இருக்கணும். ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஷெல்ஃப்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. சுவிட்ச் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டது எப்பவுமே நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கமும் உங்களுக்கு ஜன்னலும் இருக்குது, சுவிட்ச் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு 3 சுவிட்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ மிக்சி கிரைண்டருக்காக இருக்கும். இது கிழக்கு பக்கம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கமும் சுவிட்ச் பாயிண்ட்ஸ் 2 பக்கம் இருக்குது, வடக்கு பக்கமும் ஒரு சுவிட்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அக்வாகார்ட் கனெக்ஷனாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டுக்காக இருக்கட்டும். தென் மேற்கு பக்கமும் உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது. நிறைய ப்ரொவிஷன் இருக்கிறது எப்போவுமே நல்லது தான். எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் GM மாடலர் சுவிட்சஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப மைல்டான கலரில் உங்களுக்கு கிளாஸி எஃபெக்டில் ஃப்ளோருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் கிச்சன் டைலும் இருக்குது. ஒரு கிச்சன் டார்க்காக இருக்கக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும், நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். அப்போ தான் சமைக்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு பிராண்டடான மெட்டீரியலில் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த வீடு உங்களுக்கு கிழக்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்தும் வீடு அமைகிறது ஒரு நல்ல விஷயம். ஹாலில் இருக்கிற ஃபஸ்ட் ஆக்சஸும் முடிச்சிருக்கோம். இங்கே கார்னர் வாஷ் பேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஏன் இப்படி லே பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு அழுக்கெல்லாம் ஆகாமல் எப்போவுமே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஏரியா வாஷ் பேஷன் ஏரியா, கார்னர் வாஷ் பேஷன் ஏரியாலாம் எப்போவுமே அழுக்கு படிஞ்ச ஒரு மாதிரி ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்காது. ஸோ அதை ப்ரிகாஷனரியாக நம்ம டைல் லே பண்ணிட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வெளிச்சத்தை பாருங்கள். ஹாலோட ப்ராடான ஒரு 16 ஹாலில் 3 ஆக்சஸில் ஃபஸ்ட் ஆக்சஸ் நம்ம பார்த்துட்டோம், அக்னிமூலை கிச்சன். ஸோ செகண்ட் ஆக்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஜன்னல் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் ஜன்னல் இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து சவுத் வெஸ்ட் குபேரமூலை பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பெட்ரூம் உங்களுக்கு 16க்கு 10. இந்த குபேரமலை பெட்ரூமுக்கு தெற்கு பக்கம் ஜன்னல். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது. மேற்கு பக்கமும் ஜன்னல் வெளிச்சம் இருக்குது. ஸோ லாஃப்ட் உங்களுக்கு ஆர்சிசி லேப்ட் உங்களுக்கு மேற்கு பக்கம் கொடுக்கறது லோடு கொடுக்கணும். ஸோ வாஸ்துப்படி கொடுக்கறது ஆர்சிசி லேப் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு வெயிட் கொடுக்கணும் மேற்கு பக்கம். ஸோ சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா GM மாடலர் சுவிட்சஸ், மாடல் நம்பர் 9. ரொம்ப ஃபெதர் டச்சில் இருக்கும். இது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ குபேரமூலை பெட்ரூமில் இப்போ நமக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே உள்ளே என்ட்ராகும் வாங்க. ஃபஸ்ட்டு குபேரமூலை பெட்ரூம் அட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், உங்களுக்கு ரிங் பேட்டர்னில் ரொம்ப நல்லாவே ஆன்டிஸ்கிட்டாக கொடுக்கப்பட்டது நல்ல விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ்க்கான அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கார்னர் வாஷ் பேசின், சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ், வென்டிலேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் டு லூப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஷவர் பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சோலார் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடணும், கஸ்டமர் ஸ்கோப். பட் முன்னாடியே நம்ம லைன் ரன் பண்ணி எல்லாமே உங்களுக்கு பைப் லைன்ஸ் எல்லாமே சோலார் பாயிண்ட்டுக்கு ரன் பண்ண விஷயம் நல்ல விஷயம். இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் நீங்கள் கஸ்டமர் ஸ்கோப்பில் அதை பண்ணிக்கிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் லோன் ஃபெசிலிட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லீடிங் 14 பேங்க்ஸ், SBI, இந்தியன், LIC, கனரா, IDBI, HDFC எல்லா பேங்க்ஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூட்டபிளான பேங்க்ஸ் எதுங்கிறத பார்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம்.
கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு சிங்காநல்லூர் ஒண்டிப்புதூர் பற்றி நல்லாவே தெரியும். சில கிளைண்ட்ஸ்லாம் நமக்கு சென்னையிலேருந்து வராங்க, சம் அதர் ஸ்டேட்லேருந்து கூட வராங்க. ஸோ அவங்களுக்கான விஷயங்கள் தான் இது. சிங்காநல்லூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட், மதுரை திருச்சி எல்லாத்துக்குமான பஸ் ஸ்டாண்ட். ஸோ இப்போ ஹால்லேருந்து நம்ம அப்படியே மேலே ஆக்சஸ் போகிறோம். மாடிக்கான ஆக்சஸ் கிரானைட்ஸ், உங்களுக்கு ஸ்டெப்பின் மேலேருந்து பார்க்கும்போது அதோட ஹாலோட வியூஸ் பாருங்கள். ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாம் SS 304 ராட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் லான்ச் ஹாலும் உங்களுக்கு பிக்கெஸ்ட் லான்ச் ஹால், கீழே இருக்கிற ஹால் மாதிரி பெரிய லான்ச் ஹால் 16க்கு 17. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வெளிச்சமத்துக்காக உங்களுக்கு வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது, தெற்கு பக்கமும் உங்களுக்கு ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு. கிழக்கு பக்கம் டோர்ஸ், நமக்கு வெளியில் போகிறதுக்கான டோர் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குங்கிறத பார்க்கலாம். பெயிண்ட் கலர் எஃபெக்ட் சாண்டல் ஃபப் ரொம்ப நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் எல்லா இடத்துலையும் வீடு ஃபுல்லாகவே ஸ்கேட்டர் ஆகிருக்கு. ஸோ டைல்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற குபேரமலை, சவுத் வெஸ்ட் குபேரமலைக்கு நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். இந்த செகண்ட் பெட்ரூமும் உங்களுக்கு 16க்கு 10 அட்டாச்ட் பாத்தோட டேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் ஒண்டிப்புதூர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேசஸ். சிங்காநல்லூர் தான் மெயின் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு, மதுரை திருச்சிக்கு எல்லாத்துக்கும். அங்கேருந்து அடுத்த ஸ்டாப்பே இது ஒண்டிப்புதூர் தான். வாங்க, இது அட்டாச்ட் பாத், குபேரமலையோட அட்டாச்ட் பாத்துக்குள்ள வந்துருக்கும். பாத்ரூம்கான சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே, சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ், ஈசர் பாயிண்ட்ஸ், வால் மிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒண்டிப்புதூர் தான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு முக்கியமான டெவலப்பான ஏரியா தான். ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த வீட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது பேஸ்மெண்ட் போடும்போதெல்லாம் ரோடு கூட போடல. அந்த ஏரியாலாம் எவ்வளோ வேகமாக டெவலப் ஆகுதுன்றதுக்கான ஒரு நீங்கள் ஒரு விட்னஸாகவே நீங்கள் வீடியோஸ்லேயே பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூம்லேருந்து இப்போ நம்ம வெளில வந்திருக்கோம். ஸோ இந்த ஹாலில் மொத்தம் 2 ஆக்சஸ், ஒரு பெட்ரூம் ஆக்சஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வெளியே வந்திருக்கோம். ஓப்பன் டெரஸ் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டெரஸ் உங்களுக்கு டைலாம் லே பண்ணது இருக்காங்க, நம்மளோட சேஃப்டிக்காக. வாட்டர் சீப்பேஜ் எதுவுமே உள்ள இல்லாமல் சேஃபாக பார்க்கறதுக்கு. சேஃப்டிக்கு ஜிண்டால் டஃப் அண்ட் கிளாஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். 304 ஜிண்டால் ரொம்ப குவாலிட்டியான இது, வரும்போது பார்க்கலாம். இது வந்து அவுட்ஃபிட் டஃப் அண்ட் கிளாஸஸ், ஒரு சேஃப்டிக்கு நல்லாவே நல்ல லுக் எலிகண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் பெயிண்ட் கலர்ஸ், அந்த எல்லோ அண்ட் ஒயிட், சயானிஷ் க்ரீன் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட். அவுட்டரில் ஏரோ மார்க் கொடுக்க விஷயம் இங்கேயும் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே இதை துவைச்சிட்டு நம்ம துணி காய போடுறதாலும் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். ஹால்லேயும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலர் எஃபெக்ட் பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2.25 சென்ட்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட இந்த வீடோட ப்ரைஸ் 87 lakhs, ஸ்லைட்லி நெகோஷியபிள். இங்கே இப்போ நம்ம மாடிக்கு போயிருக்கோம். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் ரூஃபிங்க்கு ஃபுல்லாகவே டைல் லே பண்ணியிருக்கிற விஷயங்களை பாருங்கள். ஸோ எல்லாமே சேஃப்டி காசஸ். பைப்ஸ் எல்லாம் காவேரி பைப்ஸ் அண்டு சுப்ரீம். ஸோ இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ரீன் ஹோம் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாயிண்ட்ஸ் அண்ட் வியூஸை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏரியாவில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக எவ்வளோ வீடுகளாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டெவலப்பான ஒரு வீடு தான். ஸோ வீடு ரொம்ப மிக வித்தியாசமானது. நம்மளோட அத்தியாவசியமான வீடை எப்படி குவாலிட்டியாக மெட்டீரியலில் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வீடை ப்ரொசஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோர்ன்ற ஆப்ஷனில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். நம்ம பேசின எல்லாமே மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஹோம் லோன் ஃபெசிலிட்டியும் நம்ம பார்த்து பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மறுபடியும் ஹாலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஒரு என்டையர் ஹவுஸ் ஒரு பிரைட்னஸ் எமிட் ஆகிறத நம்மளால் வி கேன் ஃபீல் இட். வாங்க, இப்போ நம்ம அப்படியே நம்ம வீட்டோட வெளியில் நம்ம வரப்போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீட்டை சீக்கிரம் ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கான்டாக்ட் நம்பரை க்ரீன் ஹோம்ஸை நீங்கள் கால் பண்ணுங்கள்.
இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக உங்களை நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒண்டிப்புதூர் ஒரு முக்கியமான இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயேந்திரா சிபிசி ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் பிரிட்ஜுட் ஐசிசி ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. சிங்கானூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தான் ஒண்டிப்புதூரோட ஸ்டாப். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் இருக்கிற இந்த வீடு தான். இந்த வீடு ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு சைட், பில்டிங் அப்ரூவல், பிளான் அப்ரூவல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. லோன் எலிஜிபிலிட்டி ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். எல்லாமே ப்ரொஃபைல் பர்ஃபெக்டாக இருக்கிறதால உங்களை நேரில் சந்திக்கலாம் நினைக்கிறேன். நன்றி. கிரீன் ஹோம்ஸ்.